உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் எடுக்கிற முடிவுக்கு இன்னும் மரியாதை இருக்குன்னா அப்ப நான் ஏன் முடிவை சொல்றேன். சாரு இங்கேயே இருக்கட்டும். ஏங்க கொஞ்சம் யோசிச்சு. அண்ணி, அண்ணன் யோசிச்சுதான் எல்லா முடிவும் எடுப்பாரு. நீங்க அவருக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடாதீங்க. சாரு இந்த வீட்லயே இருக்கட்டும். அவளுக்கு நான் கொடுத்த வார்த்தைய கண்டிப்பா காப்பாத்துவேன். இல்ல பெரியப்பா, நான் எங்க வீட்டுக்கே. இல்லம்மா, எனக்கும் உன் வாழ்க்கை மேல பொறுப்பு இருக்கு. உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு புரியுது. உனக்காக இங்க எல்லாரும் இருக்கும். நீ எங்க கூடயே இருக்கலாம். இப்போ நீங்க பெரிய மனுஷன்னு காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. மச்சான் முடிவு எடுத்துட்டாரு. இனிமே நாம என்ன பண்றது? ஏதோ நடக்கிறது நடக்கட்டும். மா, எனக்கு இது ஏதோ தப்பா படுது. சாரு இங்க தங்க வைக்கிறதுல மாயோட லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தோணுதுமா. எனக்கும் அதான் தானே யோசனையா இருக்கு. கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகமே இல்ல. கண்டிப்பா சாரு ஏதோ ஒரு காரணத்தோட தான் உள்ள வந்திருக்கா. போமா. சாரு தெரியும் பெரியம்மா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன அது? மாமா எதுக்கு சாருவை வீட்டை தங்க வைக்கிறாரு? அவரு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு எதுக்கு இங்கே தங்க சொல்லணும்? ஏற்கனவே அவ சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்கா. இப்ப மட்டும் கரெக்டாவா இருக்க போறா? எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. பெரியப்பா எடுத்த முடிவுல எதுவும் தப்பில்ல. அவர் எப்பவும் நியாயமா தான் நடந்துப்பாரு. அத்த, நீங்க மாமா கிட்ட சொல்லி சாருவை இங்க தங்க வைக்க வேண்டாம்னு சொல்லுங்களேன். அட ஏண்டா நீ வேற. நான் சொன்னா அவர் கேட்கவா போறாரு? அப்போ நான் அப்பா கிட்ட பேசுறேமா. நான் சொன்னா அப்பா கேட்பாரு. சாருக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம், ஆனா வீட்ல எல்லாம் தங்க வைக்க வேண்டாம். நாளைக்கே அவளை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி நான் பேசுறேன். இல்ல தானா, வேண்டாம். நீ பெரியப்பா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். ஏமாயா அப்படி சொல்ற? இது ஏதோ உன் வாழ்க்கையில அவங்க பண்ற சதி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதெல்லாம் எதுவும் இருக்காது பெரியம்மா. அப்படியே அவ ஏதாவது ஐடியாவோட வந்திருந்தாலும் அவளுக்கு நாம பயப்படணுமா? அந்த புவனேஸ்வரியே நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இவெல்லாம் ஒரு ஆளா? இவளை எதுக்கு பெரிய ஆள் ஆக்கணும்? இவளுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாம போச்சா இல்லையான்னு தெரியலையே. சேச்சே, அப்படிலாம் இல்ல. ஏன் நீ அப்படி நினைக்கிற? அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை நிஜமாவே கூட அவளுக்கு கண்ணு தெரியாம போயிருக்கலாம். சாரு, நீ பாக்குறியா? ஆமா சித்தி, உங்க ரெண்டு பேரையும் தான் பாக்குறேன். ஆமா, என்ன ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டீங்க போல. ஏய், உனக்கு அப்ப கண்ணு தெரியுமா? ஆமா, அவளுக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ சொல்றீங்க? அப்போ
கண்ணு தெரியாது ஆக்சிடென்ட் அப்ப அப்படி சொன்னதெல்லாம் சித்தி அது எல்லாமே ரியல் சித்தி. அடி பாவி, நான் கூட உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்படி பண்ணி வச்சிருக்க. ஐயோ சித்தி, ஏன் இப்படி பண்ண? பார்வதி, இது எல்லாமே நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண திட்டம் தான். திட்டமா? ஆமா, அந்த மாயா ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கான்ல, அதான் என் மருமக சாருவ வீட்டுக்குள்ள வர வச்சேன். என் அண்ணன் முன்னாடி நின்னு சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாரு. என்ன அண்ணி, இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லவே இல்ல? அதான் இப்ப சொல்றேன்ல. அண்ணி, இப்படி ஒரு பொய்ய சொல்லி இவளை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஏன் சொல்லலன்னு கேட்டல்ல, இதுக்குதான் சொல்லல. நீ இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருப்ப. இங்க பாரு, நாம எதுவும் மாட்டிக்க மாட்டோம். அண்ணனே சாருவ தங்க சொல்லிட்டாரு. அவரை மீறி எதுவும் நடக்காது. சித்தி திரும்ப எப்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு காத்துட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். பார்வதி, இப்ப இந்த வீடு இருக்கிற நிலைமையில நம்ம நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகிறதுக்கு முன்னாடியே சாருவை என் புள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அத்தை முன்னாடியே இந்த மாதிரி பல தடவை சொன்னீங்க. அந்த மாயம் சீனுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ நாமள நம்பிதான் அத்தை இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நீங்க என்னை ஏமாத்திர மாட்டீங்களே? என்ன சாரு இப்படி கேக்குற? போன தடவையே உன்னை மணமேடை வரைக்கும் கொண்டு போன. கடைசி நேரத்துல எல்லாமே என் கை விட்டு போயிடுச்சு. இல்லத்த, அந்த மாயாவை நினைச்சாதான். ஆமா, அவளை ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாட்டிக்க மாட்டோம்ல? ஷோ, நீ இப்படி பயந்து பயந்து காட்டி கொடுத்துறாத. எப்பவும் போல சகஜமாவே இராது போதும். இல்ல மாயா, சாருவா அவ்வளவு சாதாரணமான நினைச்சிடக்கூடாது. எனக்கு இன்னும் அவன் மேல டவுட்டா தான் இருக்கு. உங்க லைஃப்ல ஒரு குழப்பத்தை வர வைக்கதான் இப்படி எல்லாம் பண்றாளுன்னு தோணுது. நாமளா ஏன் அப்படி கற்பனை பண்ணிக்கணும்? அவதான் அப்படி அழுதுகிட்டு நின்னாலே. நிஜமா கண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். அவளை பாத்துக்க கூட இங்க வர வச்சிருக்கலாம். பாவம், இருந்துட்டு போட்டும். சாரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காடா. நீங்க ஏற்கனவே சாருவை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்க. இப்ப எனக்கு டைவர்ஸ் வாங்க வச்சு அவளுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறீங்களா? சீனு, அப்படியே இருந்தாலும் இதுல என்ன தப்பு? அவ உங்களை அடிச்சான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறேன். அதுதான் நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசமும் மரியாதையும். அதுக்காகலாம் நான் சாருவை கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.